வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு முதலமைச்சர் விஜய் யார் என்று திமுக தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடுமையான கேள்வி எழுப்பியுள்ளார். பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் தாவேகா மற்றும் மதிமுகவிற்கிடையே திரைமறைவு பேச்சுவார்த்தை நடப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வைகோ குதிரை பேர திட்டத்தில் செயல்படுகிறார் என்று திமுக நிர்வாகி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. கம்பம் மேற்கு மாவட்ட செயலாளர் மட்டுமல்லாமல் முன்னாள் எம்எல்ஏவுமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய சொல்வதற்கு முதலமைச்சர் விஜய் யார் என்று திமுக தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த கம்பம் ராமகிருஷ்ணன் தாவேகா மற்றும் மதிமுக இடையே திரைமறைவு பேச்சுவார்த்தை நடப்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செயல்படுவதற்கு பின்னணி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துள்ளது. வைகோவும் முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து வகுத்த குதிரை பேர திட்டத்தையும் அவர்களுடைய எண்ணத்தையும் தற்போது மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ள முற்றிலும் மறுத்துட்டாங்க. மதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக, தாவேகாவின் திட்டங்களுக்கு அடிபணியாமல் மக்களுக்கு விரோதமாக எந்தவித செயலும் ஈடுபடக்கூடாது என்பதில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளதாக தனது பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு கூட்டணி மற்றும் மாற்றுக் கட்சி எம்எல்ஏ தன் பக்கம் ஈர்க்கும் முயற்சியில் நடப்பதாக எழுந்துள்ள புகார்கள் திமுக மற்றும் தாவேகா கூட்டணி கட்சிகளிடையே அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா பெரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரு கம்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.